நடிகையா அனைவரோட மனங்களை கவர்ந்த தேவயானி தற்பொழுது இயக்குனராவும் சிறந்த திரைப்பட விருதையும் பெற்றிருக்காங்க. காதல் கோட்டை, சூரிய வம்சம்னு பல ஹிட்டுகளை கொடுத்து 90களுடைய டாப் ஹீரோயினா வலம் வந்த ஒருத்தர் தான் தேவயானி. 90s காலகட்டங்கள்ல இருந்த அனைத்து முன்னணி கதாநாயகர்களுடன் பணியாற்றி பல டாப் ஹிட்களையும் கொடுத்தவங்க. இப்படி பல புகழ்களை தமக்கென்று சொந்தமாக்கிய தேவயானி இப்போ இயக்குனராவும் உருவெடுத்திருக்காங்க. அவங்க இயற்றிய கைக்குட்டை ராணி என்னும் குறும்படத்துக்காக தற்பொழுது விருதும் பெற்றிருக்காங்க. அண்மையில ஜெய்ப்பூர்ல நடந்த விழாவில சிறந்த குழந்தைகள் குறும்படமாக தேவயானி அவர்கள் இயக்கிய கைக்குட்டை ராணி தேர்வும் செய்யப்பட்டிருக்கு. தாயை இழந்த சிறுமி தந்தையின் அரவணைப்பிலேயே வாழ்ந்து வரும் ஒரு சூழலில் அந்த தந்தையும் பிழைப்புக்காக வெளியூர் சென்றுவிடும் சூழலில் சிறுமி எதிர்கொள்ளும் சிக்கல் தான் கைக்குட்டை ராணியுடைய மைய கதை. அதை மிகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் யதார்த்தமாகவும் அணுகிய விதத்துல இயக்குனராகவும் தேவயானி அவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருது. மேலும் இயக்குனரா முதல் விருது வென்ற தேவயானிக்கு நடிகர் சரத்குமார் மற்றும் எழுத்தாளர் சீனு ராமசாமி ஆகியோர் அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு வராங்க. நவீன் நிகாரிகாவினுடைய நடிப்புல இளையராஜாவுடைய இசையில லெனின் படத்தொகுப்புல உருவான இந்த கைக்குட்டை ராணி பலரோட பாராட்டுகளை பெறுவதோட இந்திய அளவிலும் கவனம் பெற்று வருது.